விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்க்கின்றோம். இன்றைய நாளானது 10/5/2024 சித்திரை 27 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். திடீர் பயணம் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன பண்ணணும்? வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கணும். எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கே பார்ப்பீங்க. அதெல்லாம் வேணாம். முடியும் முடியாது கரெக்டாக பேசுங்க. உங்களுக்கு தான் நல்ல நேரம் இருக்குன்ட்டோமே, ஏன் மற்றதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க? நிறைய விஷயம் நல்லது நடக்கும். எப்படி? தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் எது வந்தாலும் எடுத்துக்கணும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்திருக்குல்ல, அடுத்த ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெயில் காலம் அலையிறதா எப்படி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லைன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். வச்சு செய்வாங்க நம்மளை. எப்படி? அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியெல்லாம் கற்றுக்கணும். இன்றைக்கி நாளைக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவசரப்பட்டு ஏதோ சொல்லிட்டோமே, இவ்வளோ பெரிய செலவு வந்துச்சேன்னு புலம்பக்கூடிய நாள். அதுதான் வீட்டில் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, சொல்லாதீங்க ஜாக்கிரதையாக இருங்கன்னு அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா பொண்டாட்டி புருஷன் சொல்லியிருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. எதுக்கு இவ்வளோ உணர்ச்சி? மிதுனத்திற்கு இப்போது ஏற்கனவே விரையும் சொல்லிட்டோம் குரு பயிற்சியில். இன்றைக்கி கொஞ்சம் தேவையில்லாத அதிகமாக இருக்கும். அதே சமயம் வண்டி வாகனம் மாற்றமெல்லாம் வந்தால் எடுத்துருங்க. ரொம்ப நாள் கனவு இல்லாது, அந்த கனவெல்லாம் நினைவாயிடும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆனந்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். லாபம், சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வண்டி வாகனம், வீடு, நலம் போன ஏதாவது ஒரு விஷயம், இல்லைன்னா ஷர்ட்டு பேண்ட்டு ட்ரெஸ்ஸு புடவை நகை கிகை வெள்ளி ஏதாவது ஒன்று, இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமாக இருக்கும். அதே போல் சூரியனின் ஆதிக்கம் நல்லா இருக்கிறனால கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பதட்டமே வேணாம். ஓகேவா? அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களாம் யோசித்து செலவு பண்ணக்கூடிய காலம். வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்க முடியாத இருக்க முடியுமா செல்வின்னு கேட்குறது புரியுது. ஆனால் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்துவாங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுங்கள். பண்ணலைன்னா சரியாக வராது. அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயம் நன்மை நடக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சுப செய்திகள், சுப விஷயங்கள் கை கொடுக்கும். சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி காணப்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மன கஷ்டங்கள் தீரும். நல்ல நல்ல விஷயம் உங்களை சுற்றி நடக்கிறத உணரக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்டர்வியூ போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். வேறு என்ன வேணும்? அதோட வாகன அமைப்பில் ரொம்ப நாள் கனவு நிறைவேறும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். சந்திராஷ்டிரம் இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். பதட்டம் வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சகலத்திலும் ஜெயத்தை தருவார். பிள்ளைகளுடன் மட்டும் சண்டை வேணாம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான மருந்து மாத்திரைகள் உடற்பயிற்சிகளை மட்டும் செய்து முடிப்பது தான் துலாத்துக்கு முக்கியம்.
அந்த ஒரு இடம் நீங்கள் தான் உஷாராக பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கினீங்கன்னா மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாள் ஒரு விஷயத்தை பேசி சமாதானம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்கிறதுக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணணுன்னே ஒரு முடிவு கட்டுறாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படா எல்லாருக்குமே பயத்திலே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு நல்ல சக்ஸஸ்ஸு. ஆனால் குடும்பத்தில் தான் இவ்வளோ புடுங்கல் போதுமே, இன்னும் எவ்வளோ நாள் தான், கொஞ்சம் அமைதியாகிடுங்க. ஏதோ இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி ஏன் நினைக்கிறீங்க? மனிதனாக இருக்க எல்லா மனிதனுக்கும் கஷ்டமும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. விருச்சகத்துக்கு குடும்ப விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும். தைரியம், ஜெயம் ஏற்படுமா? என்ன ஏற்படுமா? ஜெயம், காரிய சக்சஸ், காரிய தடைகள்லாம் நிவர்த்தி காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி தரும். மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த ஒரு முடிவு தீர்க்கமாக எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் ஆனந்தமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது முக்கியம். தைரியமாக நல்ல விஷயங்கள், பயணங்கள்லாம் தான் எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ரொமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. படிப்பில் புது படிப்பு ஏதாவது படிக்கணும்னு நினச்சிருந்தா அந்த யூனிவர்சிட்டியே கிடைக்கும். எந்த இடத்துல நீங்கள் கதவை தட்டினாலும் பண உதவி கிடைக்கும். வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ இல்லை ஏதாவது வீடு சுபகாரியத்திற்கோ நல்ல விஷயத்திற்கோ உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த நீண்ட நாள் கஷ்டம் நிவர்த்தி ஏற்படும். சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். எவ்வளோ நாள் தான் ஃபேமிலியோடு பேசாமல் இருக்கிறது? ரத்த பந்த உறவெல்லாம் பேசி கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க வண்டி வாகனம் போகிறது வர்றது, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். எப்பயுமே பணத்தை பற்றியே யோசனை, அந்த கடன் அடைக்கணும், இந்த கடன் வாங்கணும், இதை பற்றி நினைக்கணும். கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுங்க சாமி. ஃபேமிலியோடு கொஞ்சம் ஜாலியாக இருங்க. சனி இருக்கிறனால கொஞ்சம் நம்மளை சுறுசுறுப்பாக இருந்தால் தான் சனி நிம்மதியாக விடுவான். அதில் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நாள். பயணமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், குடும்பமாகட்டும், நல்லது மட்டும்தான் இன்றைக்கி நடக்கும். ஹெல்த்து இப்போ ஏதாவது இருந்தால் அது நீங்கள் தான் பொறுப்பு. பெற்றோர் பெரியோர் ரத்த பந்த உறவுகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்துருந்தால் அதை செய்து முடிச்சு கொடுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். இளம் வயதை சார்ந்த மீனராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு டக்குன்னு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி வீட்டில் சொல்லாமல் வேணாமெல்லாம் கதை பேசாதீங்க. வாங்கினாலும் பேசிடுங்க. அப்போ தான் சரியாக வரும் வரக்கூடிய நாள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் சார்ந்த நிறைய சந்தேகங்களை எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ வரவேற்பை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதில் ஒரு சந்தேகத்துக்கான விடையை இன்னைக்கு நம்ம ஜோதிடர் சொல்ல வராரு. வாங்க அது என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். கல்வியில் சிறந்து வர என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ரஞ்சித் வேலைச்சேரியில் கேட்குறார். நல்லா படிக்கணும், அதுதான் பெரிய பரிகாரம். புக்கை திறந்து வச்சுட்டு அப்படியே கனவுலேயே உட்காந்துருந்தா எங்கேருந்து? ஃபஸ்ட்டு பெரிய பரிகாரம் படிக்கணும். அடுத்ததாக தெய்வ பரிகாரம் என்று பார்த்தால் எப்பவுமே அயகிரிவர் மந்திரங்கள் கேட்டால் போதும். அதே போல் எப்பாவது முடிஞ்சால் திருவெண்காடுக்கு போயிட்டு வாங்க. புதன் ஸ்தலத்தில் 3 குளத்தில் கைகால் கழுவுங்க. இப்போல்லாம் போனீங்கன்னா அது குளத்தில் தண்ணியே இருக்காது. நீங்களே என்ன பண்ணணும், 3 பாட்டில் பிஸ்லரி வாங்கிட்டு குளத்தில் வச்சு கீழே ஊற்றி எடுத்து தலையில் தெளிச்சின்னு தான் வரணும். வெயில் காலம் வேறு பார்த்து போங்க. திருவெண்காடு கண்டிப்பாக
படிக்க வைப்பவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு எண்ணம்.